வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போ கடுமையான வெயில் காலமாக இருக்குது. இந்த வெயிலையும் தப்பிக்கிறதுக்கு, இந்த சூட்டையும் தப்பிக்கிறதுக்கு நம்ம யூஸ்வலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் நிறைய தண்ணி குடிக்கணும். ஃபஸ்ட்டு சாதாரணமாக நாளில் எப்படி குடிக்கிறோமோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு நிறைய குடிக்கணும். காலையில் டிஃபனுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 3 டம்ளர் தண்ணியாக குடித்தோம்னா உடனே குடிக்கக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் கேப்பில் விட்டு இப்படி குடிக்கணும். ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ், அப்புறம் 10 மினிட்ஸ் வச்சு அப்புறம் அடுத்த டம்ளர், அப்படி 3 கிளாஸ் குடிச்சிடணும். குடிச்சிட்டோம்னா கொஞ்சம் உடம்புல ஃப்ளூயிட் நல்லாயிருக்கும். அடுத்தது தாகத்தை தணிக்கிறேன்ட்டு சில பேர் கடையில் போய் ஜூஸ்லாம் குடிப்பாங்க, மில்க் ஷேக் சாப்பிடுவாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கெடுதல். ஏன்னா செயற்கையாக உள்ள நேரம் எல்லாமே விஷங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம மறந்துடுவோம். அதை செய்யக்கூடாது. அடுத்து இளநீ குடிக்கலாம். அதுமாதிரி மோர் எவ்வளோ வேணாலும் நிறையா குடிக்கலாம். காலையில் நீராகாரம் எடுத்து வச்சு அந்த நீராகாரத்தை குடிக்கும். சரி, இது வெளியிலேருந்து வர ஐட்டங்கள், வெளியில் உள்ள பொருட்கள் மூலமாக நம்ம உடம்பை சூட்டை தணிக்கக்கூடியது. அப்புறம் பழங்கள், நீர் சத்து உள்ள பழங்கள் நிறையா சாப்பிடணும். வயிறுக்கு க்ளீனாக இருக்கிற மாதிரி நீர் சத்து உள்ள பழங்கள் நிறையா சாப்பிடணும். நீர் சத்து உள்ள காய்கறிகள் நம்ம நிறையா சாப்பிடணும். அப்படி பண்ணால் வயிறு க்ளீன் ஆகிடும். வயிற்றில் அந்த அடைசல் இருக்கும்போது சூடுனா இன்னும் ஜாஸ்தியாகும். அதனால் வயிறு க்ளீனாக இருக்கணும். அதாவது மலச்சிக்கல் ஏற்படாமல் பார்த்துக்கணும். அடுத்தது உடம்புல வாட்டர் லெவலை கரெக்டாக மாறும். ரெண்டாச்சா? சரி, இது வெளிப்புறத்துலேருந்து வர்ற விஷயங்களால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம உடம்புல சில மருந்தெல்லாம் இருக்குது, அதையும் நம்ம பண்ணிக்கணும். எப்படின்னா, நம்ம உடம்புல சூரிய நாடி, சந்திர நாடின்னு இருக்குது. சூரிய நாடி சூடு, சந்திர நாடிங்கிறது குளிர்ச்சியது. வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு என்ன செய்யணும்? சாதாரண பிராணாயாமம் செய்கிறாங்க இல்லையா, அப்படி செய்யாமல் இடது கை சின்முத்திரையை வச்சுக்கிட்டு வலது கை நாசிகாமத்திரை, இடது கை சின்முத்திரைன்னு அப்படி வைக்கணும். வலது கை வேணால் 2 விரலையும் கூட வச்சிடணும். வச்சுக்கிட்டு வலது பக்கம் முக்கை அடைச்சிக்கிட்டு இடது மூக்கு வழியாக இன்ஹேல் எக்ஸேல் மூச்சு எடுக்கணும், மூச்சு விடணும். ஒரே சீராக, ஸ்பீடெல்லாம் தேவை கிடையாது. இழுக்கும்போது வேகமாக, விடும்போது மெதுவாக, அப்படிலாம் கிடையாது. சாதாரணமாக நீங்கள் ஒரே ஸ்பீடில் நிற்கலாம், விடலாம். காலையில் குடிச்சிட்டு தலையை தொட்டிட்டு உட்காந்துட்டு அப்படியே இடது பக்கமாக அப்படியே மூச்சு இழுங்க. அப்புறம் இடது பக்கமாக மூச்சு. இது மாதிரி ஒரு 10 டைம்ஸ், எந்த வித ஃபோர்ஸும் இல்லாமல், எந்த வித கஷ்டமும் இல்லாமல் சுகமாக செய்யணும். இது மாதிரி காலையிலையும் செய்யலாம், மாலையிலையும் செய்யலாம். அப்போ என்ன ஆகும்னா, உடம்புல உள்ள சந்திர நாடியை அது தூண்டி விடும். அப்போ உடம்பு குளிர்ச்சியாகிடுச்சு. சரி, இது வீட்டுக்குள்ளே. விட்டு வெளியில் போகும்போது என்ன செய்யணும்? வெளியில் போக வேண்டிய அவசியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு பஞ்சை எடுத்து சுருட்டி வலது காதை கொஞ்சம் பிளாக் பண்ணிக்கணும். ரொம்ப திணிக்கக்கூடாது, கொஞ்சம் பிளாக் பண்ணிக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இடது பக்கம் நாசி ஓப்பன் ஆகிடும். அப்போ அது வழியாக மூச்சு விடும்போது சந்திர நாடி கிளம்பும். அப்போ உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். சரி, இவ்வளோத்துக்கும் காரணமான சூரியனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சூரியனை பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து 9 கோடி மைல் தூரத்தில் இருக்கும். அங்கேருந்து வர சூடு நம்ம இப்படி வாட்டுத எப்படி இருக்கும்? அதாவது சூரியன் நடுப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1,70,70,00,000 சூடு. அதே ஓரத்தில் விளிம்பில் 6,000 டிகிரி. இந்த சூடு நமக்கு வரும்போது என்ன ஆகுது, எப்படி வருது பாருங்க. இதில் தான் இடையில ஓசோன் மண்டலம்லாம் இருக்குது. இடையில அது இந்த அல்ட்ரா வயலட் ரேஸெல்லாம் எடுத்து நமக்கு நல்லதை மட்டும் செய்யக்கூடியது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்சிட்டு இருப்போம் சூரியன் கிட்ட, இன்னைக்கு வெயில் காலத்தில் சூரியன் நம்ம கிட்ட வந்துடுச்சு, தலைக்கு மேலே வந்துடுச்சு, அதனால சூரியன் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா சூரிய காலத்தில் தான், அதாவது சூடு காலத்தில் தான், அதாவது சம்மர் சீசனில் தான் சூரியன் பூமி விட்டு எட்டியிருக்கும். ஆனால் நேராக அதோட ஒளி நேரடியாக. ஏன்னா பூமி எப்போ 27 டிகிரி சாஞ்சிருக்கும். அதே குளிர்காலத்தில் நேராக இருக்கும், ஆனால் சூரிய ஒளி சாயலாக இருக்கும். அதனால குளிர்ச்சாது. சரிங்களா? அதனால் மொத்தத்தில் சூரிய ஒளி உலகத்துக்கு நல்லா செய்யக்கூடியது தான். சூரியன் இல்லைன்னா உலகமே இல்லை. அது அளவோடு இருக்கும்போது நமக்கு வாழ்க்கை நல்லபடியாக இருக்குது. சூரியன் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அதனால தான் அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு சூரியன்லேருந்து வழிபாடுலாம் ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு. அதனால் சூரியனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். உடம்பு சூட்லேருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறது
வெளியில் உள்ள விஷயங்கள், அதாவது ஜூஸு, என்னென்ன காய்கறி, என்னென்ன பழங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நம்மகிட்ட உள்ள பிராணாயாமம், நாடி சுத்தி, நாடி சுற்றியில் சந்திர நாடியை கலப்புற மாதிரி ஒரு பிராணாயாமம் பண்ணோம். வெளியில் போகிறதா இருந்தால் வலது கால பஞ்சை வச்சு அடிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டு வரலாம். இதுக்காக சரி அதான் வலது கால பஞ்சு வைக்கலாமேன்ட்டு அடிக்கடி அலைஞ்சிடலாம் இருக்கக்கூடாது. ஆனால் சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா காலையில் செய்ய சொல்கிறேன் இல்லையா, சில நண்பர்கள் வந்து கேட்டிங்கன்னா அவங்களுக்கு காலையில் விடியறதே வந்து 11 மணி 12 மணி கூட இருக்கும். ஏன்னா அதான் விடுமுறை என்னெல்லாம் அதனால் காலையில் எழுந்திரிக்க முடியாது, 11 மணி 12 மணி ஆகும். அந்த நேரத்தில் உடனே குளிச்சுட்டு செய்யக்கூடாது, காலையில் செய்யணும், சாயந்தரம். அதான் அந்தி செஞ்சு இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும். சரிங்களா? வாழ்க வரமாட்டோம். அதை கரெக்டாக பின்பற்றினோம்னா உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கணும். வாழ்க வரமாட்டோம்.